லாய்ட் ரெஃப்ரிஜரேட்டர்ல இருக்கிற ரேபிட் ஃப்ரீஸ் டெக்னாலஜி வரும் 29 நிமிஷத்துல ஐஸர் ரெடி ஆக்கிடும். அவனாவது நிம்மதியா இருந்திருப்பான். என் சுயநலத்துக்காக கௌதமோட நிம்மதியை கெடுத்துட்டேன். ஐயோ அத்தை, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அத்தை. அழுது இன்னும் பிரச்சனையை அதிகமாக்கிக்காதீங்க அத்தை. வாங்க அத்தை, நான் ஆட்டோ புடிச்சு தரேன், நீங்க வீட்டுக்கு போங்க. இத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். வாங்க அத்தை, வாங்க வாங்க. ஐயா, சாமிக்கு இந்த பாலை அபிஷேகம் பண்ணணும். கொஞ்சம் பொறுங்க, அபிஷேகத்துக்கான ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். இருப்பா. அண்ணி, கவலையை விடுங்க. இலக்கிய பண்ண திருட்டுத்தனத்தையே நினைச்சிட்டு இருந்தா சாமியை கூட நிம்மதியா கும்பிட முடியாது. நான் ஆரம்பத்துல இருந்தே அவ குணத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே தானே இருந்தேன். ஆனா நீங்க தான் கேட்கவே இல்லை. முதல்ல இப்போவாவது புரிஞ்சுக்கோங்க அவளை பத்தி. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? கோயில்ல கூட நல்லது பேச மாட்டீங்களா? என்ன நல்லது பேச சொல்ற? முதல்ல உன் பொண்டாட்டிய கோயிலுக்குள்ள போய் பித்தலாட்டம் எல்லாம் செய்ய வேணான்னு சொல்லு. வரா பாரு. என்ன உன் கூட்டாளி ஆட்டோல பேக் பண்ணி அனுப்பிட்டியா? நல்லா ஆல்ரெடி டிராமா. சும்மா பேசிட்டே இருந்தீங்க. கௌதம், வேண்டாம் கௌதம். பால் அபிஷேக சீட்டை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இந்தாங்க. கொடுங்க, பாலை கொடுங்க. கௌதம், அத்தை, நீங்க தானே பால் கூட எடுத்தீங்க, உங்க கையாலே கொடுங்க. யாரும் என்கிட்ட தேவையில்லாம பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன். கௌதம், நீயே பாலை கொடுப்பா. இந்தாங்க. ஐயோ, கடவுளே, கடவுளே, இது என்ன சோதனை? கௌதம், பார்த்து கொடுக்க கூடாதா? நான் கரெக்டா தான் கொடுத்தேன், ஆனா கை நழுவி விழுந்துருச்சு. என்ன கை நழுவிடுச்சு கால் நழுவிடுச்சுன்னு? அண்ணி பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பால் குடத்தோட கோயிலை சுத்தி வந்தாங்க தெரியுமா? என்ன கௌதம் இப்படி எல்லாத்தையுமே வீணாக்கிட்டியே? அவர் ஒன்னும் வேணும்னு பண்ணல, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. பேசாம இருந்தா மட்டும் கொட்டின பால் திரும்ப வந்துருமா? கடவுளே, ஆண்டவா, நான் இங்க வந்து என் பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கணும்னு சொல்லிதான் பால் குடத்தை எடுத்தேன். ஆனா அந்த பால் எல்லாம் கீழே கொட்டிடுச்சே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இது எதுக்கான அறிகுறின்னு தெரியலையே. ஜானு, அழாதா ஜானு. நான் எப்படி கௌதம் அழாம இருப்பேன்? வீட்ல நம்ம 2 பேரும் இருந்த போட்டோ ஃப்ரேம் உடைஞ்சதுக்கே நான் எவ்வளவு பயந்துட்டேன். அது எதுக்கான அறிகுறின்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து இப்படி நடந்துருச்சேப்பா. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? அத்தை, வருத்தப்படாதீங்க அத்தை. அறியாம செஞ்சதுக்கு ஆண்டவன் துணைன்னு சொல்லுவாங்க. விடுங்க, சாமி முன்னாடி நடந்த அபசகுணத்தை அந்த சாமியே சரி பண்ணிடும். அத இன்னொரு அபசகுணம் சொல்லுது. எல்லாம் கால கொடுமை. அம்மா, வருத்தப்படாதீங்கம்மா. இந்த மாதிரி தவறுறது சகஜம்தான். அதான் பால் குடத்தோட கோவில முழுமையா சுத்தி வந்துட்டீங்கல்ல, அது போதும். குடத்துல இருக்கிற மிச்ச பாலை வச்சு சாமிக்கு அபிஷேகத்தை பண்ணிடலாம். நீங்க இதே நினைச்சு வருத்தப்படாதீங்க. அஞ்சலி, கார்த்திக் இன்னும் வரல. அவங்க எங்க? அஞ்சலி ஒரு வேண்டுதல் செய்ய கோயிலுக்கு வந்தா. ஆனா கார்த்திக் அவளை வேண்டுதலுக்கு மேல வேண்டுதல் செய்ய வச்சிட்டு இருக்கான். அவங்கள எதிர்பார்த்தா பூஜை எல்லாம் நடக்காது. அதனால அவங்க வரும்போது வரட்டும், நாம அபிஷேகத்தை பார்ப்போம். கடவுளே, மனசுல இருக்கிற பாரத்தை இங்க இறக்கி வைக்கணும்னு வந்த. ஆனா நீ இன்னும் எனக்கு பாரத்தை அதிகமா கொடுக்கற.
இதுக்கு மேல சுமையை தாங்குற சக்தி எனக்கு இல்ல. எந்த ரூபத்திலையும் கௌதம என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. என் குடும்பத்தை நீதான் காப்பாத்தணும். வலிக்குதே வலிக்குதே, எரியுதே, வலிக்குது, ஐயோ எரியுதே, வலிக்குதே, ஐயோ பாவி படி பாவி, ஐயோ மருந்து போட்டு விடுறேன். வலிக்குது. காட்டு. ஆண்டி சரியா காட்டு. வலிக்குது. ஐயோ போட்டுட்டு தானே இருக்கேன். அந்த கையை காட்டு. வலிக்குது. ஐயோ கால் வலிக்குது. அம்மா கால் வலிக்குது. சரி காலை மேல வை. அப்பா. ஆ. ஐயோ ஐயோ தலை வலிக்குதே, தலை வலிக்குதே. ஐயோ ஐயோ எரியுதே. ஐயோ அஞ்சலி எரியுதே. நான் போட்டுட்டு தான் இருக்கேன். சும்மா நோய் நோய். தலை வலிக்குதே. ஐயோ கை எரியுதே. வலிக்குது. போட்டுட்டு தானே இருக்கேன். தலை வலிக்குது. தலை. ஆண்டி வலிக்குது. ஐயோ கை எரியுது, கை எரியுது. காட்டு. தலை வலிக்குது ஆண்டி, தலை வலிக்குது. ஏய், சும்மா கத்தாதடி. நானும் கை கால் தலைன்னு மாத்தி மாத்தி ரவுண்ட்ஸ் வந்துட்டு தானே இருக்கேன். சும்மா நோய் நோயின்னு கத்திக்கிட்டே இருக்கேன். ஒத்தடம் கொடுத்து ஏன் கை வலிக்காது? ராங் ஐடியா கொடுத்துட்டு என்ன காத்துக்கிட்ட வசமா மாட்டி விட்டுட்டு இப்ப திட்டுறீங்களா ஆண்டி? பாவி படி பாவி. கார்த்திக் என்ன சரியா பழி வாங்கிட்டான். கை அடுப்புல வச்ச மாதிரி ஆயிடுச்சு. என் கால் ஏகப்பட்ட பஞ்சரான டயர் மாதிரி ஆயி போயிடுச்சு. தேங்காவை உடைச்சு உடைச்சு என் உச்சந்தல முட்டை போண்ட மாதிரி வீங்கி கிடக்கு. மொத்தத்துல கார்த்திக்கால என் உடம்பே வீணா போச்சு. சரி விடு. நமக்கு காரியம் நடக்கணும்னா இந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த மாதிரி கஷ்டம் வந்தா நமக்கு நல்ல காரியம் நடக்காது. நான் செத்த கெட்ட காரியம் தான் நடக்கும். அம்மா, ஏய், சும்மா இரு. வலிக்குதே வலிக்குதே. ஐயோ வலிக்குது எனக்கு. என்ன அஞ்சலி வலிக்குதுங்கிற? டேய் என்ன உடம்பு பூரா காயமானா வலிக்காம என்ன பண்ணும்? உண்மையான பக்தியோட வேண்டுதலை செய்யும் போது எப்படியாத்தா வலிக்கும்? வாட்? அஞ்சலி, நீ எடுத்தது தீச்சட்டி இல்ல, அம்மனோட தீபம், பூச்சட்டி. நீ நடந்தது முள் செருப்பு இல்ல, சாமியோட புஷ்ப வாகனம். உன் தலையில உடைச்சாங்கல்ல, அது தேங்காய் இல்ல, தீர்த்த அபிஷேகம். அப்புறம் எப்படி வலிக்கும்? ஓ மை காட். ஒருவேளை நீ என் கூட சேர்றதுக்கு பொய்யா ஏதாவது வேண்டுதலை செஞ்சிட்டியோ? அதனாலதான் வலிக்குதா? சச்ச இருக்காது, நீதான் திருந்திட்டியே. அப்புறம் ஏன் வலிக்குது? என்ன காரணமா இருக்கும்? என்னவோ. ஆண்டி, கார்த்திக் என்ன கொலைகாரியாக்காம விட மாட்டான்னு நினைக்கிறேன். அவனே அம்மா. ஐயோ ஆண்டி, நான் இங்க ஒருத்தி கதறிட்டு இருக்கேன். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? உன் வேண்டுதல் நாடகம் ஃபெயில் ஆனாலும் நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. எது? நான் இப்படி துடிக்கிறதா? இல்ல, அந்த இலக்கியா வசமா சிக்கினத பத்தி சொல்றேன். அம்மாவை பார்க்க போறேன்னு போய் சொல்லிட்டு அவ ரேவதியோட கோயிலுக்கு வந்திருந்தா. அது எதுக்கு? அப்போ அவ கௌதம ஏமாத்துறாளா இல்ல கௌதம் சப்போர்ட்டோட நம்மள ஏமாத்துறாளா? அதானே தெரியல. ஆனா இதுல ஏதோ விஷயம் இருக்கு. எப்பவுமே அந்த ரேவதி கிட்ட ரொம்ப பாசம் காட்டுறா.
அதான் மர்மமா இருக்கு. கரெக்ட். கோயில்ல அவங்க வசமா மாட்டினதும் இலக்கியா மூஞ்சியும் சரியில்லை, ரேவதி மூஞ்சியும் சரியில்லை. கௌதமும் படபடப்பாதான் இருந்தான். ஆக மொத்தம் அவங்க 3 பேருக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது ஆண்டி. ம், நல்லா கவனிங்க. ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி ரேவதி நம்ம வீட்டையும் குடும்பத்தையும் சுத்தி சுத்தி வரா. இலக்கியாவும் மாமாவும் வேலை செய்யற ஒரு பொம்பளைக்கு ஏன் இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க? அப்படி என்ன அவ முக்கியமா போயிட்டா? அவங்களுக்குள்ள ஏதோ ரத்த பந்தம் இருக்கிற மாதிரில நடந்துக்கறாங்க. கரெக்ட். அந்த எஸ்எஸ்கே ரேவதியை தேடுறதுக்கும் இலக்கியா அவ மேல பாசம் காட்டுறதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அது என்னன்னு தான் நான் கண்டுபிடிக்கணும். நீங்க போய் கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னாடி இப்ப என் வலி தேர்றதுக்கு ஒரு வழிய கண்டுபிடிங்க. வழிதானே, இங்க பாரு. இத அப்படியே ராத்திரி பூரா வச்சுக்கிட்டே இருந்தேன்னு வையே, சரியாயிடும். ஆள விடு. ஆண்டி, அம்மா. காணாம போன உன் பையன் கிடைக்கணும்னு வேண்டிட்டு இருக்கியா? சான்ஸே இல்ல. அவன்லாம் கிடைக்கவே மாட்டான். ஹம், நீயே ஒரு பிளாட்ஃபார்ம், இதுல அடிஷனல் பிளாட்ஃபார்ம் வேறயா? உனக்கு அண்ணியை விட இவதான் முக்கியமா? சரி, உனக்கு அண்ணி மாமியாரா இல்ல இவ மாமியாரா? ஆ? கௌதம், கௌதம், ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஓ, கோவில்ல நடந்ததே நினைச்சிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தும் மாட்டிக்கிட்டோம்ல. ச்சே. இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? மாட்டிக்கிறதுக்கு நாம என்ன திருடங்களா? கௌதம், இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? ஏய், பேசாத. கோயில்ல வச்சு ஜானுவும் பைரவி அம்மாவும் நம்மள அத்தனை கேள்வி கேக்குறாங்க. அவங்க கேள்விக்கு என்கிட்ட பதில் இருந்தும் அதை சொல்ல முடியாம வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். ஏன்? அன்னைக்கே ரகசியத்தை ஜானு கிட்ட சொல்லிடலாம்னு அவ்வளவு தூரம் சொன்னேன். ஆனா நீயும் ரேவதி அம்மாவும் பிடிவாதமா வேண்டான்ட்டீங்க. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னைக்கு கண்ணால பாத்தீங்களா இல்லையா? நெஞ்ச நிமித்திக்கிட்டு பேசுற தகுதி இருந்தும் ரேவதி அம்மா குற்றவாளி மாதிரி தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. என்ன பெத்தவங்க எனக்காக செய்யற வேண்டுதல நான் திருட மாதிரி யாருக்கும் தெரியாம மறைச்சுக்கிட்டு இருக்கேன். ச்சே, எனக்கே இது அசிங்கமா இருக்கு. இல்ல கௌதம், விஷயம் ஜானகி அத்தைக்கு தெரிஞ்சா. ஓ, இத சொல்லி சொல்லி என்ன கொல்லாத. ஜானுக்கு உண்மை தெரிஞ்சா அதிர்ச்சி ஆவாங்க, அதானே? என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியத்தானே போகுது. அது இப்பவே தெரிஞ்சா என்ன? என் வேதனை உனக்கு புரியல. இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத சந்தோஷம் எனக்கு கிடைச்சும் அத வெளியில சொல்ல முடியாத அதிர்ஷ்ட கெட்டவனா இருக்கேன். ஊருக்கு நடுவுல நின்னு அம்மா அப்படின்னு கத்துற சுதந்திரம் எனக்கு இருந்தும் ஏதோ குற்றம் செஞ்ச கைதி மாதிரி அம்மானு யாருக்குமே கேட்காம அமுக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எவ்வளவு வலிக்குது தெரியுமா? எனக்கு அம்மா இல்லையேன்னு கவலையா இருந்ததை விட இப்ப அவங்க இருந்தும் அதை வெளியில சொல்ல முடியலங்கிற வலிதான் அதிகமா இருக்கு. அதை விட கொடுமை, என்ன பெத்த அம்மாவால அவங்க பிள்ளையே ஆசையா கூப்பிட முடியல. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? ஆ? என் பிறப்பு உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? என்ன கௌதம் இப்படி பேசுறீங்க? ஆ? உங்க வேதனை எனக்கு புரியாம இல்ல. ஜானகி அத்தைக்கிட்ட உண்மையை சொல்ல சரியான நேரம் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுங்க. அந்த சரியான நேரம் தான் எப்போன்னு கேக்குறானா? ஜானுவோட நிலைமை, ரேவதி அம்மாவோட நிலைமை எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா என் நிலைமை தான் யாருக்குமே புரியல. நான் பெத்த அம்மாக்கும் உண்மையா இல்ல, வளர்த்த அம்மாக்கும் உண்மையா இல்ல. பெத்த அம்மாக்கு தேவையான மாத்திரை கொடுக்க கூட நான் ஜானு கிட்ட பொய் சொல்ல வேண்டியது இருக்கு. அம்மா வீட்டுல சாப்பிட்டேன்னு கூட ஜானு கிட்ட தைரியமா சொல்ல முடியல. இது என்ன வாழ்க்கை? இந்த பாரு இலக்க, இனிமே நான் எதையுமே மறைக்க மாட்டேன். உடனே உண்மையை ஜானு கிட்ட சொல்றேன். கௌதம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன விடு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. எங்க அம்மாக்கு என் அப்பா என்ன துரோகம் செஞ்சாரோ அதே துரோகத்தை நான் கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அவன் மறைஞ்சிருக்கிற என் அம்மாவை தேடி அழிக்க பாக்குறான். நான் தேடி பிடிச்சு என் அம்மாவை மறைச்சு வச்சு அழிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் வித்தியாசம். கௌதம், என் அம்மா யாருன்னு இந்த உலகத்துக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். நகருணி. கௌதம் ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. இதுக்கு ரேவதி அத்தையே ஒத்துக்க மாட்டாங்க. ப்ளீஸ் கௌதம், சொன்னா புரிஞ்சுக்கோங்க. பைரவி அம்மா கோயில்ல என்ன பெத்த அம்மாவை அவ்வளவு கேவலமா திட்டாங்க. அத ஒரு மகனா இன்னும் எத்தனை நாளைக்கு நான் பாத்துக்கிட்டு இருப்பேன்?
ஐயோ முதல்ல உங்க கோவத்தை குறைங்க. அவசரப்பட்டா எல்லாமே சிதறிடும். கொஞ்ச நாள் போகட்டும். நானே அத்தை கிட்ட பக்குவமா எடுத்து சொல்றேன் கௌதம். நீங்க கொஞ்சம் பேசாம உட்காருங்க. ப்ளீஸ் கௌதம் உட்காருங்க. உட்காருங்கன்னு சொன்னேன். எத்தனை நாள் ஆனாலும் நீ உண்மையை சொல்ல போறதில்ல. உன் பேச்சை கேட்டா கடைசி வரைக்கும் அம்மா இருட்டு ரூம்குள்ளேயே தான் இருக்கணும். பாவம் ஜானுவும் எனக்கு உண்மை தெரியலன்னு நினைச்சு ஏமாந்துகிட்டு இருப்பாங்க. யார் பாவமும் எனக்கு வேண்டாம். அதனால இப்பவே போய் ஜானு கிட்ட உண்மையை சொல்லிடுறேன். அதான் சரியா இருக்கும். அண்ணி, இவங்க 2 பேரும் திருட்டுத்தனமா தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னு எதையோ பாத்துக்கிட்டு நின்னாங்க. நான் கையும் களவுமா பிடிச்சிட்டேன். என்னன்னு கொஞ்சம் விசாரிங்க. கௌதம் எங்க போறீங்க? நான் தான் அத்தை கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்ல. இல்ல நான் எதுவும் சொல்லல. எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. நான் ஹால்ல போய் ஃப்ரீயா உட்கார்றேன். சரி போங்க. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். வா வாப்பா, டிஃபன் எடுத்து வைக்கவா? இல்ல பரவாயில்ல ஜானு, இலக்கியாவை வர சொல்லியிருக்கேன். சரி உட்காரு, வரட்டும். இல்ல வேணாம் ஜானு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னப்பா, என்ன விஷயம்? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது வந்து கௌதம், எதுக்கு தயங்குற? என்ன விஷயம் சொல்லு. நீ அதை கேட்டு பதட்டப்படக்கூடாது, அதிர்ச்சி ஆகக்கூடாது. இத சொல்லாம இருந்தா வாழ்க்கை முழுசும் உனக்கும் எனக்கும் பிரச்சனை ஆயிடும். அதான் பூட்டி வச்ச ரகசியத்தை இன்னைக்கு உடைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பெத்தவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஜானு. எங்க அம்மா ரேவதி அம்மா தான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ, இலக்கியா, ரேவதி அம்மா எல்லாரும் என்கிட்ட மறைச்சு வச்ச அந்த ரகசியத்தை கடவுள் எனக்கு காட்டிட்டாரு. இனி எந்த நிமிஷத்துல இருந்து என்னை யாரும் தாய் இல்லாதவன்னு சொல்ல முடியாது. என்னால இந்த சந்தோஷத்தை தாங்க முடியல ஜானு. இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சதுனால நான் உன்னை விட்டு விலகிடுவனோ இல்ல உன்னை மறந்துடுவனோன்னு நீ பயப்பட வேண்டாம். நீதான் எனக்கு அம்மா. உன்னை என் பெத்த அம்மாவா நினைச்சுதான் நான் குழந்தையில இருந்தே வளர்ந்திருக்கேன். அதுக்காக நான் எப்பவும் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்புறம் ஏன் நான் தெரிஞ்சுக்கிட்ட என் பிறப்பு ரகசியத்தை உன்கிட்ட சொல்லணும்னு கேக்குறியா? நான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஊர்ல அம்மா இல்லாதவன அசிங்கப்படணும்? எனக்கு பெத்த தாய் இருக்கிறாங்கன்னு இந்த உலகத்துக்கு தெரிய வேணாமா? ரேவதி அம்மா ஒத்த புள்ளைய பெத்துட்டு அத ரகசியமாவே காலம் பூரா மறைச்சிருக்கணுமா? அதான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஆனா உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் ஜானு. எனக்கு அம்மா இருக்காங்கிறத ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச? அஞ்சலி என் பிறப்பு ரகசியத்தை சொல்லி அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் நீ மௌனமாவே இருந்த. ரகசியம் தெரிஞ்சா நான் உன்னை விட்டு ஓடி போயிடுவனோன்னு பயந்துட்டியோ? நீ வளர்த்த புள்ள உன்னை விட்டு போகும். என் மேல நீ நம்பிக்கை வைக்காம போயிருக்கலாம். ஆனா உன் வளர்ப்பு மேல உனக்கு சந்தேகம் வரலாமா? எப்படியோ எல்லாத்தையும் மீறி நான் ரேவதி அம்மா வயிற்றுல தான் பிறந்தங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சு. கௌதம், அத்தை பாருங்க. அத்தை, ஜானு, ஜானு, ஜானு என்னாச்சு? ஜானு, அத்தை ஜானு இங்க பாரு. அத்தை, ஜானு, ஜானு, எதுக்கு கௌதம் உண்மையை சொன்னீங்க? அத கேட்டுதான் அத்தை அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க.
ஜானு 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.